கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் கவர்ந்தெழுக்கும் வல்லமை. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. ஒரு அர்த்தத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு இவ்வுலகிலேயே மிக பெரிய காந்த சக்தி இருக்கிறது என நாம் கூறலாம். ஒரு காந்தம் ஒரு இரும்பு துண்டை தன்பால் இழுத்து கொள்வது போல கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் ஒரு பாவியை அவரிடம் இழுத்து கொள்ளுகிறது. அதாவது ஒரு காந்தமானது ஒரு இரும்பு துண்டை தன்பால் இழுத்து கொள்ளக்கூடும். ஆனால் அக்காந்தமானது அந்த இரும்பு துண்டை ஒரு காந்தமாக மாற்றுவதில்லை. கிறிஸ்துவின் இரத்தமோ ஒரு பாவியை அவரிடமாக இழுத்து கொள்ளக்கூடியதாய் இருப்பது மட்டுமல்லாமல் அந்த பாவியை ஒரு பரிசுத்தவானாக மறுரூபப்படுத்தவும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் மெய்யாகவே உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது உங்களை கர்த்தருக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த இரத்தத்துக்கு உண்டு. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவ சமூகத்தில் ஜீவித்தல் என்பது தேவன் எப்பக்கமும் உங்களை சூழ்ந்திருப்பதாக நீங்கள் உணர்தலே ஆகும். நீங்கள் ஏதாவது தவறாக பேச விரும்பினால் தேவன் உங்கள் வாயை மூடுவதை நீங்கள் உண்மையாகவே உணர்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கையை நீட்டி தேவனை தொடக்கூடிய அளவுக்கு அவர் உங்களுக்கு அவ்வளவு அருகில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள். அவர் அவ்வளவு உண்மை பொருளாகவும் உங்களுக்கு மிகவும் அருகில் இருப்பவராகவும் மாறிவிடுகிறார். வெளிப்படையான தேவ சமூகம் அல்லது உங்களோடு மிகவும் நெருங்கி இருக்கும் தேவ சமூகத்தை குறித்து 130ஆம் சங்கீதம் மிகவும் அழகாக கூறுகிறது. தாவீது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. வசனம் 4-6 என்று கூறுகிறான். வெளிப்படையான தெய்வ சமூகத்தில் ஜீவித்தல் அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற அனுபவமாகும். எண்ணங்களும் கூட அவை இன்னும் தூரத்தில் இருக்கையிலேயே பரிசோதிக்கப்படுகின்றன. இந்த தெய்வ சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் இந்த நேர்த்தியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கும் அளவுக்கு நம்மை தேவனிடம் அவ்வளவு நெருங்கி சேர பண்ணும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறின், கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் நம்முடைய வார்த்தைகள், கிரியைகள், எண்ணங்கள், கற்பனைகள் முதலியவை உட்பட நம் ஜீவியத்தின் ஒவ்வொரு நரம்பிழையும் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் தேவ சமூகத்தினால் வழிநடத்தப்படவும் ஆளுகை செய்யப்படவும் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் எப்படிப்பட்டதோர் ஆச்சரியமான வல்லமை அடங்கியிருக்கிறது. பரிசுத்த தூதர்களாலும் கூட இதை விளங்கிக் கொள்ள இயலாது. கர்த்தராகிய இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த மகிமையான அனுபவத்தை நாம் உரிமை கோருவோமாக. அதன் வல்லமை ஒருபோதும் அற்று போவதில்லை. அதன் வல்லமை ஒருபோதும் வீணாக போவதில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமைக்காக நாம் நித்தியம் முழுவதும் துதித்து கொண்டிருப்போம். இரத்தத்தின் பலனால் வாழுவேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. ஆமென்.